அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ இந்த குரு பகவானுடைய குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடம் மிகவும் சிறப்பு பெறும், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 14/5/2025 குரு பகவான் திருக்கணிதப்படி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி அடிக்கிறார், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ குரு பார்த்தீங்கன்னா, குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 5, 7, 9 ஆகிய வீடுகளை வந்து குரு பகவான் பார்ப்பாரு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மேச ராசி வச்சுங்க. மேச ராசி அஸ்வினி 1ல் குரு பகவான் இருக்கிறாருன்னா, அவர் 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக துலாமை பார்ப்பார், 9ஆம் பார்வையாக தனுசை பார்ப்பார். இது காலப்புருஷ தத்துவப்படி சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எளிதில் புரியும். இப்போ அப்படி இருக்கக்குள்ள சிம்ம ராசிக்காரங்களில் 9 பாதங்கள், அதான் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் இருக்கா ஒரு இதுலேயும். அப்போ அனைவருக்கும் அதோடைய அமைப்பு நடக்குமானா நடக்காது, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ குரு பார்வை வந்துடுச்சு, இப்போ சிம்ம ராசி மேலே பட்டுடுச்சு, நம்ம திருமணம் நடந்துடும், குழந்தை பாக்கியம் பெற்றுரும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காது. அது எதனால் நடக்காது என்பது தான் சொல்ல போகிறேன். நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டறிந்தது சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ குரு அஸ்வினி 1ல் இருக்கக்குள்ள அவர் கேதுவுடைய நட்சத்திரம் மக 1 தான் பார்ப்பாரு, கருத்தில் கொள்ளுங்க. அந்த மக 1 கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனைத்து சுபகாரியங்களும் நடக்கும். மீதி பேர்களுக்கு வந்து அவங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மான அடிப்படையிலே நடக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் மேச ராசியிலிருந்து அஸ்வினி 1லிருந்து 7ஆம் பார்வையாக துலாமை பார்க்கக்குள்ள சித்திரை 3ஆம் பாதம் செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்கு முழு பலனும் கிடைக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் குரு 9ஆம் பார்வையாக தனுசை பார்க்கக்குள்ள மூலம் 1 கேதுவோட நட்சத்திரம் முழு பலனும் பெறுவாங்க, கருத்தில் கொள்ளுங்க. இதுதான் குரு பார்வை. துல்லியமாக குரு எந்த இடத்திலிருந்து எந்த நட்சத்திரத்தை எந்த பாதத்தை பார்க்குறாரோ அந்த பாதத்துக்கு 100% அவங்களுக்கு பலன் கிடைச்சிரும். மீதி பேருக்கு இன்னும் குரு பார்வை வந்துடுச்சே நம்மளுக்கு நடக்கலையேன்னு சொல்லி அவங்க குழப்ப நிலை அடைவாங்க. அதுக்கு இதுதான் விளக்கம். அதே தான் ஒரு ராசிக்கும் ராசி பலனும் அதே தான். எந்த ராசி எந்த பலனை பெறுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு 100% வேலை நடக்கும். மீதி ராசிக்காரங்களுக்கு பலன்கள் வந்து சுமாராக தான் இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. இது ஒரு விளக்கம். நன்றி, வணக்கம்.